ஹலோ ஆல், வெல்கம்ஸ் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். மார்னிங் எந்திரிச்சதுமே குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எங்கள் குலதெய்வ கோயில் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் எல்மாத்தூர் கிராமத்தில் தான் எங்கள் குலதெய்வ கோயில் வந்து இருக்குது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் போண்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா மிக்ஸ் மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா பெருவெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பந்தழை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அது கூட சைடில் பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு. இது பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேவறக்கு போட்டாச்சு. அது கூட சைடில் பார்த்திங்க அப்படின்னா கோதுமை பக்கோடா செய்யலான்னு சொல்லிட்டு கோதுமை கொஞ்சம், அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோவத்தழை, கொஞ்சமாக கருவேப்பந்தழை, அது கூட பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 2-3 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பந்தழை பொடுசு பொடுசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் இதையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் இது மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக மாதிரி இல்லை கொடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்து உள்ளது. இது மாதிரி வந்து பொரித்து எடுத்ததுக்கப்புறம் பாயாசத்துக்கு வந்து நல்லா அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாடியில் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசியும் அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 இது மாதிரி தான் எங்கள் ஆத்தாவும் செய்வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம். இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாட்டம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே பாயாசம் நம்ம அந்த பருப்பு எடுத்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாகும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தெடுத்ததுக்கப்புறம் அந்த பாயாசத்துக்குள்ளே உள்ள ஊற்றிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து செம்ம மழை. உங்கள் ஊர்லையெல்லாம் மழையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.